எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற கொட்டையூருங்கிற ஊரில் இருக்கிற கோடீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்குள்ள சுவாமியோட இன்னொரு பேர் கைலாசநாதர். தாயாரோட இன்னொரு பேர் பந்தாடு நாயகி கந்துக கிரீடம்பாள். தல விருட்சம் வில்லும் கொட்டை ஆமணக்கு. தீர்த்தம் அமுத கிணறு. இவரோட புலனாயர் பெயர் திரு கொட்டையூர் கோட்டிச்சாரம் பாபு ராஜபுரம். இப்போ அந்த ஊரோட பேர் கொட்டையூர். இந்த கோயில் திருநாவுக்கரசரோட தேவார பதிகம் பாடல் பெற்றிருக்குதுங்க. பொடியோடு மீனி புனிதன் கண்டாய் புட்பகற் களி கொடுத்தான் கண்டாய் இடியார் கடுமுழங்கே உணர்ந்தான் கண்டாய் என் திசைக்கும் விளங்கி நின்றான் கண்டாய் மடலர் திரைபுரளும் காவிரி வாய் வலஞ்சுழியின் மேவிய மைந்தன் கண்டாய் கொடியாடு நெடுமடக் கொட்டையூரில் கோட்டிச்சரத்துங் கோமான் தானே என திருநாவுக்கரசர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, கல்வி அபிவிருத்தியை தரும் தீர்த்த ஸ்தலம், மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம், ஆமணக்கு கொட்டை செடியில் கீழ் லிங்கம் வெளிப்பட்டதால் இவர் கொட்டையூர் என பெயர் பெற்றது. பத்ரியோகி முனிவருக்கு இறைவன் கொடி விநாயகராக, கொடியம்மனாக, கொடி முருகராக, கொடி தம் திருவருட் காட்சி தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் என பெயர் பெற்றார். மேலும் மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக காய்ந்த மாதிரி காணப்படுகிறது. இங்கே அம்பாள் பந்தாடு நாயகி என அழைக்கப்படுகிறாள். அம்பாள் சிலையின் ஒரு கால் பந்தை உதைப்பது போல தோற்றத்தில் உள்ளது. செய்த பாவங்கள் தன் கால்களால் எட்டி உதைத்தது அருள் செய்பவள் என்ற பெயரில் இவ்வாறு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் விளையாட்டில் ஆர்வமுள்ளவர்கள் பதக்கங்கள் பெறுவதற்காக இந்த அம்மனை வழிபாட்டு செல்கிறார்கள். இங்குள்ள அமுத கிணறு தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டால் புற தூய்மை மட்டுமின்றி அகத்தூய்மையும் கிடைப்பதாக நம்பிக்கை. கொட்டையூரில் கால் வைத்தால் கட்டை என்பது பழமொழி. இத்தலத்தில் பாவம் செய்தவர்கள் கால் வைத்தால் அந்த பாவம் கோடி அளவு பெருகிவிடும். புண்ணியம் செய்தவர்கள் கால் வைத்தால் அதே போல கோடி அளவு கூடிவிடும். எனவே பாவம் செய்தவர்கள் இத்தலத்தில் ஒரு காலத்தில் வராமலேயே இருந்தார்கள். அவர்களுக்கு பந்தாடு நாயகி ஆறுதல் கூறி பாவங்களை உதைத்து எறிந்தாள். தீராத பாவம் செய்தவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபாடு மனம் திருந்தி செல்லலாம். தல வரலாறு திரிகத்தி தேசத்தை ஆண்ட சத்திரதி என்ற மன்னன் இருந்தான். இவரது மகன் சுருசி ஒரு சாபத்தினால் காரணமாக பிசாசு வடிவம் பெற்றான். இவரது உருவத்தை கண்டு ஊரை நடுங்கி ஓடியது. தன்னை கண்டாலே ஓடும் மக்களை தன் வசம் மீண்டும் இழுக்க இவன் சிவபெருமானை வணங்கினான். அவரது அருளின்படி கொட்டையூர் என்ற தலத்தில் சென்று வணங்கும்படி கூறினார். அவன் கொட்டையூருக்கு வந்து இங்குள்ள தீர்த்தத்தில் மூழ்கி இந்த தீர்த்தம் இரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்டது. இதே அமுத கிணறு என்கிறார்கள். இந்த கிணற்று நீராடி முன்பை விட வனப்பான உருவம் பெற்றான். இப்போது இந்த கிணறு இங்கு உள்ளது. பல பெண்கள் இந்த கிணற்று நீரை தங்கள் தலையில் தெளித்து அழகிய வடிவம் பெறலாம் என நம்புகின்றனர்.